ஹாய் நண்பா. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் டிபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு மட்டும் எப்படி ஹைட் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைட் டாப் கார்னரில் 3 டாட் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் லாஸ்ட்டில் வந்து செட்டிங்ஸ்னு இருக்கும், செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்னு இருக்கும், அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவசின்னு இருக்கும். அந்த ப்ரைவசியை கிளிக் பண்ணுங்கள். ப்ரைவசி கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஃபோட்டோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்கும். எவ்ரி ஒன், உங்கள் டிபி வந்து எல்லாத்துக்கும் ஷோ ஆகணுன்னா நீங்கள் எவ்ரி ஒன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே உங்கள் காண்டாக்டில் நீங்கள் சேவ் பண்ணியிருக்க நம்பருக்கு மட்டும் உங்கள் டிபி வந்து ஷோ ஆகணும்னு நினச்சிங்கன்னா மை காண்டாக்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே யாருக்குமே உங்கள் டிபி வந்து ஷோ ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நோபடி கிளிக் பண்ணிக்கோங்க. இதே நீங்கள் ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு மட்டும் உங்களுடைய வாட்ஸ்அப் டிபியை வந்து நீங்கள் ஹைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில், மை காண்டாக்ட் எஸ்பெக்ட்னு, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற காண்டாக்ட்டுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டிபி வந்து ஷோ ஆகாது. நீங்கள் இதில் யாருக்கு டிபியை வந்து ஹைட் பண்ணணுமோ அவங்க நேமை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. மேலே சர்ச் பாக்ஸ் இருக்கும், சர்ச் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நேமை சர்ச் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. ரைட் சைட் லோ கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் டிக் மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண ஒருத்தருக்கு மட்டும் உங்கள் டிபி ஷோ ஆகாது. இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாரோ ஒருத்தருக்கு மட்டும்தான் உங்கள் டிபி வந்து ஷோ ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா மூணாவது இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த டிக் ஆல்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் டிக் ஆயிரும். அதாவது 657 காண்டாக்ட் இருக்குது, 657 காண்டாக்ட்டுக்குமே காட்ட வேண்டாம் அந்த மாதிரி டிக் பண்ணிவிட்டேன். இப்போ யாருக்கு காட்டணும்னு நினைக்கிறனோ அவங்கள மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம் நான். ஓகேவா? நீங்கள் ரிமூவ் பண்ணால் அந்த ஒரு பர்சனுக்கு மட்டும் உங்களுடைய டிபி வந்து ஷோ ஆகும். ஓகேவா கைஸ்? ஆனால் நீங்கள் நியூவாக காண்டாக்ட் ஆட் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து இங்கே ரிமூவ் பண்ணணும், அதை மறந்துடாதீங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் நினைக்கிற ஒருத்தருக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டிபி ஷோ ஆகும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் அழுத்தி ஆல்ல போட்டுங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ரிலேட்டட் நிறைய வீடியோ போட்டு அதெல்லாம் ஒரு தனி பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, பை கைஸ்.